ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலே 488வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு குரலாகவும் நல்ல உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், சிறுநரை காணி சுமக்க இருவரை காணி கிழக்கான் தலை. சிறுநரை காணி சுமக்க இருவரை காணி கிழக்கான் தலை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றன. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும், அப்பகைவருக்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய பகைவரை, எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், எங்களுடைய துரோகிகளை நாங்கள் கண்டவுடன் அவர்களை நாங்கள் பழிதீர்க்கும் எண்ணம் கொண்டு செயற்படாமல் நாங்கள் பொறுமை காத்துக் கொள்வோமாக இருந்தால், அந்த எதிரிக்கு தானாகவே அழிவு காலம் வந்து அவருடைய தலை கீழே விழுந்து மலவர்கள் அழிந்து விடுவார்கள். அதுவரை நாங்கள் பொறுமை காத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும், அப்பகைவருக்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் சிறுநரை காணி சுமக்க இருவரை காணி கிழக்கான் தலை என்ற பொருளுக்கான ஒரு அழகான உரையை தந்திருக்கின்றனர். அதை பார்ப்போமாக இருந்தால், பகைவர்க்கு முடிவு கட்டும், அதாவது பகைவருக்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்துவிடும் உரிய நேரம் வரும் வரையில் தாங்களின் பகை உணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய எதிரிகளுக்கு அல்லது எங்களுடைய பகைவர்களுக்கு, எங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு அவர்களுக்கு தானாகவே அவர்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக அவர்களுக்கு அழிவு காலம் வந்துவிடும். அந்த அழிவு காலம் வரும் வரையிலும் எங்களுடைய பகை உணர்வோடு நாங்கள் இருக்காமல் அதை பொறுமையுடன் காத்து கொள்ள வேண்டும். பொறுமையுடன் தாங்கிக் கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய பகைவர்கள் தானாக அழிந்து விடுவார்கள் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. பகைவருக்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்துவிடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகை உணவை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் சிறுநரை காணி சுமக்க இருவரை காணி கிழக்கான் தலை என்ற பொருளுக்கான அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரை கண்டால் பணிக, அழிவு காலம் வரும்போது தடையின்றி அழிந்து போவார்கள். எதிரிகள், அதாவது எதிரிகள், துரோகியர், நல்ல மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற நினைவோடு வாழ்கின்றவன் ஒரு காலமும் நிலைத்து வாழ மாட்டார்கள். எங்களுடைய கிராமங்களிலே அழகான ஒரு பழமொழி சொல்வார்கள், துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்லி. அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. எங்களுடைய பகைவர்களுக்கு தானாக அழிவு காலம் வந்து அவர்கள் அழியும் வரை அவர்களை கண்டால் பணிந்து செல்ல வேண்டும், அல்லது நாங்கள் விலகிச் செல்ல வேண்டும், அல்லது நாங்கள் பொறுமை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் தானாகவே அழிந்து விடுவார்கள். நாங்களும் பழி உணர்வோடு செயற்படுவோமாக இருந்தால் அவர்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எங்களுடைய இலக்கை நாங்கள் அடையும் வரை எந்த பகைவர், எந்த தீமை, எந்த கொடுமை செய்வர் வந்தாலும் நாங்கள் அவர்களை கடந்து தான் செல்ல வேண்டும். அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. பகைவரை கண்டால் நாங்கள் விலகிச் செல்ல வேண்டும், அல்லது பொறுமை காத்து கொள்ள வேண்டும். காரணம், அந்த பகை உணர்வோடு இருக்கின்றவர்கள், எங்களை அழிக்க வேண்டும் நினைப்பவர்கள், மற்றவர்களை அழிக்க வேண்டும் நினைப்பவருடைய வாழ்க்கை நீண்ட கால வாழ்க்கையில் அவர்கள் தாமாகவே அழிந்து விடுவார்கள் என்பதைத்தான் இந்த குரலாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. சிறுநரை காணி சுமக்க இருவரை காணி கிழக்கான் தலை. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் எதிரிகளை கடந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் பொறுமை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாங்கள் எங்களுடைய இலக்கை, சரியான வாழ்க்கை பாதையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அடுத்த குரலிலே சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.